சென்னை தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் எஸ்எஃப்ஐ அமைப்பு மற்றும் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத் கண்ணன் வழங்க கேட்கலாம். இந்த மோதல் ஏற்பட என்ன காரணம் வினோத்? மோனிகா, இந்த சென்னை தரமணியில் இயங்கி வரும் அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வந்த மாணவி கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்ட ஆண் நண்பருடன் தனது தோழியுடன் சேர்ந்து வெளியே சென்றதாகவும் மறுநாள் திரும்பும்போது தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாகவும் ஒரு தகவலானது தெரிவித்துள்ளனர். அந்த தகவலை தொடர்ந்து போலீசார் வழக்கு சேர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் இந்த நிலையில் கல்லூரி நிர்வாகத்திடமும் இது குறித்து புகாரானது தெரிவிக்கப்பட்டது. அந்த புகாரை தொடர்ந்து கல்லூரி நிர்வாகத்தினர் விடுதியிலிருந்து சொல்லாமல் சென்றதற்காகவும் அந்த இருவரையும் கல்லூரி விடுதியிலிருந்து பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அதை கண்டிக்கும் வகையில் இன்று எஸ்எஃப்ஐ என்ற மாணவர் அமைப்பு அந்த கல்லூரி முன்பு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்கள் அத்துமீறி கல்லூரி உள்ளே போராட்டத்தில் ஈடுபடும் போது போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. போலீசாரிடம் அந்த எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய ஒரு காட்சி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத்.